வணக்கம். இன்றைக்கு நான் கதைக்க போகிற பர்சனாலிட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். ஸ்ரீ ஸ்கந்தராஜா. வணக்கம். வணக்கம் சார். நோவேல இந்த நாட்கள் இருக்கிறார். பட் அந்த இலங்கைக்கு ஒரு அன்பண்டா ஒரு தனி இடம் இருக்குது. நாங்கள் எல்லா பேரும் இந்த கலை தான் இந்த ஒரு உலகத்தை ஒற்றுமையாக வச்சிருக்கிற ஒரே ஒரு மீடியம். கட்டாயம் தானே, பாடலாக இருக்கட்டும், திரைப்படமாக இருக்கட்டும், ஸ்டேஜ் ட்ராமாஸ் இருக்கட்டும், மொழி தேவையில் நாங்கள் வடிவாக பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒன்றுண்டா அதுதான். நீங்கள் சும்மா அங்கே இருக்காமல் இங்கே ஒரு பெருசாக என்னென்னு செய்ய வேணும், எங்களோட இலங்கையில் இருக்கிற டேலண்ட்டை நாங்கள் இன்னும் மெருகூட்ட வேணும்ன்றதுக்காக வேண்டி கணக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய ஒரு இடம் துவங்கி இருக்குதுங்க. அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன் கொஞ்சம். இது இந்த சின்னதில் இருந்தே எனக்கு இந்த ட்ராமா அப்படின்றது சரியான ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதில் இருந்து அப்படியே இதண்டு சினி ஃபீல்டு அப்படின்ற அதுக்கு போகிறதுக்கு ஆரம்பித்தேன். ஸோ அதில் தெரிந்தேன் அந்த வயசில் போகிறேன்டா வீட்டுக்காரர் எப்படி இருப்பாங்கன்ட்டு. ஸோ அதுக்கு பிறகு நான் அப்படியே ஸ்கூல் அட்மிஷன் கிடச்சி நோவே போட்டேன். படித்து டாக்டராக வந்தால் தான் மிச்சம் இல்லை. அதான் அவங்க அங்கே போயும் இது விட இல்லை. ஸோ அங்கே போய் படித்து டீச்சராக இருந்து அப்படி கனவில செய்து பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பித்து அதில் இருந்தே அப்புறம் திருப்பி இந்தியாவுக்கு போய் ஒரு 2-3 படம் எடுத்துட்டேன். ஃபெயிலியர் முயற்சியா. அப்படி 10 இயர்ஸ் அப்புறம் ஓகே எல்லாம் போட்டுது அப்படின்னு போட்டு திருப்பி பழைய மாதிரி தொடங்கி அதில் இருந்து உழைச்சி ஒன்றே யோசிச்சா என்னென்னு சொல்லி சொன்னால், எங்களோட ஸ்ரீலங்கா பொறுத்தளவில் எல்லார்கிட்டையும் நல்ல டேலண்ட் இருக்குது. இந்த கலைத்துறையில் நல்ல டேலண்ட் இருக்குது. ஸோ இவங்க ஏன் முன்னுக்கு வரையில அப்படின்ற ஒரு கேட்டகரியில் பார்க்க டெக்னாலஜி வாய்ஸ் மற்றது எக்கனாமி அப்படியான ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ ஓகே, இப்போ எங்கள்கிட்ட என்ன குறைவு? எல்லா டேலண்ட்டும் எங்கள்கிட்ட இருக்குது. ஏன் நாங்கள் அவங்களோட ஈக்குவல் பண்ணக்கூடாது? ஃபாரின் படங்கள் பார்ப்போம், சைனீஸ் படம் பார்ப்போம், இந்தியன் படம் பார்ப்போம், எல்லாம் பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் அந்தளவு டேலண்ட் எங்களுடைய ஆக்கள்கிட்ட வரையலை. டேலண்ட் இருக்குது, ஆனால் அந்த வெளிக்கொண்டு வரத்துக்கு ஒரு முறை இல்லாமல் போய் அந்த சரி எக்கனாமி பிரச்சனை அப்படியான பிரச்சனையோட டெக்னிக்கல் பிரச்சனை அப்படி எல்லாம் இருக்குது. ஓகே, என்ன செய்தால் இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு யோசிச்சா ஓகே ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் ஒன்று தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி தொடங்கி ட்ரீம் லைன் ப்ரொடக்ஷன் துவங்கியிருக்குங்க. இது ஒரு லேசான இடம் இல்லை. ஏனெண்டா இலங்கையில் ஒன்றும் பெரிய ஆடியன்ஸ் இல்லை எங்களுக்கு. இப்போ தான் நினைக்கிறேன் இந்த ஒரு 2 வருஷமாக தான் சிங்கள படமாக இருக்கட்டும், என்ன படமாக இருக்கட்டும், ஆக்கள் காசு செலவழித்து ஒரு சினிமா ஹாலுக்கு போய் 100 நாள் 150 நாள் ஒரு படத்தை கொண்டு போகணும். அப்படி இல்லாத நாட்களில் தான் நீங்கள் இதை பற்றி யோசிச்சுருக்குறீங்க. நீங்கள் சின்ன நேரம் இருந்த நாட்களில் எங்களுக்கு ரூபவாயினி இருந்தது, கணக்கு தமிழ் மொழிக்கும் ஒரு இடம் இருந்தது. அதே மாதிரி சிங்களம், தமிழ் மொழி, இங்கிலீஷ் 3ம் இணைஞ்சுதான் கணக்கு என்டர்டெயின்மெண்ட் ஷோஸ், திரைப்படமாக இருக்கட்டும், மாலினி ஃபான்சேகா, சிவாஜி கணேசன் கூட நினச்சிருக்கணும் ஒரு ஏரியா. அப்படியான ஒரு நாட்டில் இருந்தால் நாங்கள் வரோம். அது எப்போ அதை துளைய துவங்கினதுன்னு நீங்கள் நினைக்கிறேன்? துளைய துவங்கினு சொல்லி சொன்னால் 1980க்கு பிறகு அந்த இது கொஞ்சம் குறைஞ்சு இப்போ நான் எஃப்னால இருக்கேக்கே ஒரு இருந்த தியேட்டர்னு சொன்னால் 13-14 தியேட்டர் இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு ஃப்ரைடேயும் புது படங்கள் வரும். அப்படி ஒரு இது பிறகு பார்க்கக்குள்ள அதெல்லாம் குறைஞ்சு இப்போ 4-5 அந்த கேட்டகரிக்கு அப்படியே வந்துட்டு இதை நாங்கள் மேலும் கொண்டு வேணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு கனகாலமாக இருந்தது. ஸோ அதுக்காகத்தான் நான் இதை கையில் எடுத்தேன். ஸோ இப்போ என்னோட காசு இருக்கின்ற திமிரோ அதோ இதோ அதுக்காக நான் இதை தொடங்கவே இல்லை. ஸோ இந்த கலையை எங்களோட ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆக்கள், அதாவது தமிழ், சிங்களம், முஸ்லீம் எல்லாரும் ஒரு உலக அளவுக்கு நாங்கள் இதை கொண்டு வரணும், எங்களாலே மேலும். கரெக்டாக நான் இந்த டிக்டாக்ல எத்தனை யங் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லா பேரும் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிடும், அண்ணா இதை ஒரு பாருங்க, அண்ணா இதை கேம் அனுப்புங்க. அது இலங்கையில் எடுத்தோம்னா இந்த தமிழ் மொழியை பார்த்தா கணக்கு இப்போ இந்தியன், சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் இங்கே கென்ன பேர் பார்க்குறபடியாக தமிழ் எங்கட
இலங்கை தமிழ் செய்கிற ஒரு ப்ரொடக்ஷன் பார்க்குற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ பேர் அதை செய்யாமல் விட்டுட்டோம். இப்போ இதன் மூலம் உங்களுக்கு 2 பக்கத்தாலேயும் வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒன்று இணைஞ்சும் செய்யலாம், தமிழும் செய்யலாம், சிங்களம் மட்டும் செய்யலாம். இப்படியான வாய்ப்புகள் உருவாக்கி நீங்கள் இப்போதைக்கு எத்தனையோ ப்ராஜெக்ட் செய்துட்டு இருக்கிறீங்க. அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ எங்களோட ப்ரொடக்ஷனால் வந்து புது புது கேமராக்கள், லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு படம் பண்ணுறதுக்கு இங்கே இல்லாத ஒரு சாமான் அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். எல்லாம் இந்தியா, சைனா எல்லா இடத்துலையும் இருந்து வேண்டி பெரிய ஒரு ப்ரொடக்ஷன், அதாவது ஒரு பெரிய படம் பண்ணக்கூடிய அளவு இது என்னட்ட இப்போ இருக்குது. ஸோ இப்போ என்னட்ட கிளம்புக்கு எல்லாம் கொடுத்து வர சாமான் அங்கே எடுக்கிறாங்க, எல்லாருக்கும் லைட்ஸ் அது எல்லாம் கொடுத்து கொண்டு வந்துருக்குறேன். சரி, அப்போ அதாவது நாங்கள் வந்து ஒரு சரியான பாதையில் தான் இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து சென்னை போய் 2 படங்கள் செய்யிட்டீங்க. இப்போ அங்கே செய்ய போகிறீங்க? இப்போ நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் ஒரு படம் பண்ணுறதுக்கு. இல்லை, உங்களுக்கு காட்டுறேன் இந்த சைட் ப்ரொஃபைல் விருப்பமாக இருந்தா. அப்பா ரோலுக்கு எல்லாம் இருக்க வேணாம். சரி, கண்டினியூ பண்ணு. இந்த சைட் ப்ரொஃபைலை காட்டினான்னு பயந்துட்டேன். இந்த சைட் ப்ரொஃபைல் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் பரவாயில்லை, நீங்கள் செய்ய போகிற ப்ராஜெக்டை பட்டுன்னு சொல்லுங்க. ஒரு படம் பண்ணுறதா இருக்கிற எங்களோட ப்ரொடக்ஷனில் இருந்து ஒரு பெரிய பட்ஜெட்லாம் ஒரு படம் பண்ண இருக்கிறேன். ஸோ அது வந்து தமிழ், சிங்களம், இந்தியன்ஸ் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தான் எடுக்கிற ஒரு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன். வெகு விரைவில் உங்களுக்கு அறிவிப்பேன், உங்கள் மூலமே அறிவிக்கிறேன். சரி சரி சரி, அதெல்லாம் சந்தோஷமான செய்திகள் தான். இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்துங்கண்டா சொல்லுங்கள், இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி இங்கே கொண்டு வந்து அதை வந்து பாவிக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்படியான ப்ரோக்ராம்ஸ் நடந்து கொண்டிருக்கேன் இந்த நாட்களில். சில கேமராமேன் வந்து இதை யூஸ் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்களும் இருக்கிறாங்க. ஸோ சின்ன இனிமேல் வார ஆக்களுக்கு வந்து அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கும் சில பேர் இருக்கிறாங்க. மற்ற இந்தியாவில் இருந்தும் ஒரு சில பேர் வந்து இதை டீச் பண்ணுறவங்க. இந்த கேமரா எல்லாம் வந்து இப்போ இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே சிங்களீஸ் எல்லாம் கன பேர் இருக்கிறாங்க. அவங்களும் வாரவங்க எங்கள்கிட்ட. மற்ற இந்தியாவில் இருந்தும் வராங்க. இப்போ வந்து எங்களோட குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ அது மூலம் அவை வந்து தெரியாத புதுவிதமான எக்யூப்மெண்ட்ஸ் கூட அவைக்கு வந்து ட்ரைனிங் எடுத்து பாவிக்கக்கூடிய ஒரு வசதியும் இருக்குது. அது செய்து தான் கொடுத்துட்டுருக்கேன் இப்போ. கேட்டாங்க உங்களுக்கு வந்து சின்ன துவங்கி நாடெல்லாம் நினச்சிருக்குதுங்க. உங்களுக்கு அந்த நாட்களில் நடிக்கிற நேரம் யார் எல்லாம் நீங்கள் பார்த்து கனவு கண்டிருக்குறீங்க? கனவுண்டு எல்லாம் சித்தப்பா தான். எங்களோட ஃபேமிலியே கொஞ்சம் கலை குடும்பம் அப்படின்னு சம்மந்தப்பட்டாக்கள். இல்லை, நீங்கள் ஆசைப்பட்ட யாருண்டா? நாங்கள் ஆசைப்பட்ட அந்த காலத்தில் கமலஹாசன், ரஜினிகாந்தா. அவவா யாரை பார்க்கணும் இணைந்து நடிப்பதற்கு? அப்படின்னா ஸ்ரீதேவி. இன்னும் ஸ்ரீதேவி இருந்தா இன்னும் அப்படியே தான் இருக்கு. இலங்கையில் நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணுறீங்க, பேரை பார்த்துருப்பீங்க. இந்த டேலண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்ககிட்ட சரியான டேலண்ட் இருக்குது. அதை வெளிக்கொண்டு வரத்துக்கு தான் நாங்கள் இப்போ போராடி கொண்டு இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கிடைக்கல எங்களுடைய கலைஞருக்கு. ஸோ இப்போ எங்கள் மூலம் இனி கனவேர் உருவாவாங்க, வெளியில் வருவாங்க, ஒரு நல்ல படைப்பை கொடுப்போம். ஸ்ரீலங்கா வந்து ஈக்குவல் டு அதர் கண்ட்ரி இதுக்கு லெவலுக்கு கொண்டு வரத்துக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். கண்டிப்பாக வருவோம். இப்போ ட்ரீம்லைன் ப்ரொடக்ஷனில் எங்களுக்கு தெரியும், முந்தி படங்கள் நாங்கள் எங்கள் சைடாக மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் இதுகளுக்கெல்லாம் நாங்கள் கூடுதலாக சென்னைக்கு போவோம். இப்போ அதோட தேவையில்லை, இவர்கிட்டே போகலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் இப்போ ஒரு இடத்துல இருக்குது. ஷூட்டிங்லேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன், கடைசியாக அந்த ப்ராஜெக்ட் கையில் வர மட்டும் இந்த கம்பெனிக்கு முடிக்கலும். சொல்லுங்கள், இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா? மோஸ்ட் 99% இருக்குது. அந்த விஎஃப்எக்ஸ் அது கொஞ்சம் இப்போ நடந்து கொண்டு இருக்கு. மற்றும்படி டப்பிங், எடிட்டிங், ஃபைனல் மிக்சிங் சகலதும் எங்கள்கிட்ட செய்யலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த பார்த்து கொண்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பேர் இருக்கணும், அவைக்கு வந்து ஒரு ஆசையாக இருக்கும் டேலண்ட்டை காட்டுறதுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இலங்கை எடுத்தால் நாங்கள் வந்து என்ன மாதிரியான ஃபிலிம்ஸ் நாங்கள் கூட கன்சன்ட்ரேட் பண்ணுவோம்? ஆக்ஷனா, இமோஷன்ஸா, காமெடியா, இந்த பக்கத்துக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். வாட் எவர் எதாக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு படைப்பாக இருந்தால்
ஓகே. இன்னும் 70 எடுத்தா எங்கட இலங்கையில பெஸ்ட் காமெடிஸ், தமிழ் காமெடிஸ் கணக்கு இருந்தது. yeah. ஸ்டேஜா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், எல்லா பக்கத்தாலையும். அந்த நாட்கள்ல எங்கள் தமிழுக்கண்டே கணக்கு பாடல்கள் கூட இருந்தது. அப்படியான பாடல்கள் எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கு நீங்க பார்க்குற நேரம், நீங்க நினைக்கிறீங்களா ஆடியன்ஸோட வியூ பாயிண்ட்ஸ் இப்போ கூட இருக்குது, இந்தியா மாறி படங்கள் தான் நாங்க இங்க பார்க்கணுமென்ட்டு. இலங்கையில அந்த சாயல் இல்லாம. அப்படின்ட்டு இல்லை. இப்போ எங்களுடைய ஆட்கள் வந்து சில படங்கள் பார்த்துருக்குறேன். நான் வந்து இந்த ஷார்ட்ஸ் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஸோ அதில் விஷயம் இருக்குது அதில். அது அவங்க வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு வந்து இந்த எக்கானமி பிரச்சனை, டெக்னிக்கல் பிரச்சனை அதுகளெல்லாம் வந்து அவங்கள்ட்ட இல்லை. அது இருந்ததுன்னா இன்னும் பிரம்மாண்டமாக காட்டுவாங்க. ஈக்குவல் டு தமிழும் இந்தியன் தமிழ்லையும் என்ன பிரச்சனை இருக்குது? நாங்கள் ஒரு நல்ல தரமான ஒரு மூவி எடுக்கக்குள்ளே வந்து எந்த பிரச்சனையும் வராது. எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் தான் இனி அதை போராடி வெளியில் கொண்டு வரணும். ஆனால் எங்களோட ஆடியன்ஸ், தமிழ் ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டுட்டு இப்போ ஒரு 30-40 வருஷமாக இந்த தமிழ் படங்கள் எல்லாம் இந்தியன் படங்களே பார்த்து இப்போ எங்களோட படம் அப்படி என்று சொன்னால் ஒரு ஷோ 2 ஷோ அதுலேயும் தியேட்டர்களுக்கு ஆக்கள் வர்றது அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிட்டுது. ஸோ பழையபடி இது வரவேணும், அந்த இடத்துக்கு நான் கொண்டு வரவேணும். கட்டாயம். இந்த இன்டர்வியூ துவக்கத்திலே நான் சொன்னேன், நான் கலை மூலம் உலகத்தில் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜாக இருக்கலாம், ஒற்றுமையை பற்றி இருக்கலாம், சந்தோஷத்தை பற்றி இருக்கலாம், எல்லாத்தையும் மறந்து நாங்கள் நிம்மதியானதை பார்த்து ரசிக்கிறேன்டா கலை தான். பாடல், ஆடல், சினிமா என்னண்டா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும்னா வேறு எத்தனையோ வழிகளில் போயிருக்கலாம். உங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றுமே ஷுவர் இல்லாமல் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து நின்று ப்ரொடக்ஷன் இதுக்குத்தான் நான் உதவி செய்வேன்னு நிற்கிறதுக்கு ஏன் ரீசன் இதான். எப்படி நீங்கள் சொல்லுவீங்க ஒன்றுமே இல்லாதன்னு சொல்லி? எப்படி சொல்லுவீங்க? இல்லை, இப்போதைக்கு இருக்கிற நிலையை வச்சு சொல்கிறேன். இவ்வளோ நம்புறதுக்கு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எக்கானமி பிரச்சனைன்னு பார்க்கக்குள்ள வந்து நானும் வேறு லைன் ஹோட்டலோ இதோ எதுவும் செய்திருக்கலாம். சரியோ, இந்த கலைன்றது வந்து ரோட்டில் வர இதை வச்சு தான் நாங்கள் சாதிக்கலாம். என்ன வேணுமா இருந்தாலும் இந்த கலையால் நாங்கள் சாதிக்கலாம். மீன்ஸ் இப்போ அதான் முதலே சொன்ன இந்த தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த ப்ரொஜெக்டுகளை கொண்டு போகணும். ஏன் எங்களால் இயலாது அப்படின்ற ஒரு உள்நோக்கத்துக்காகத்தான் நான் இதை எடுத்தது. ஏன்னா இது ஒரு லேசான ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை, ஸ்பெஷலி இலங்கையில். என்னடா கணக்க பிழையா போகலாம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சரியில்லாமல் வரலாம், அப்படி யோசிச்சிருந்தா ஒரு நாள் நீங்கள் எடுத்துருக்க மாட்டேங்க. உங்களுக்கு இருந்தது ஒரு கடைசி முயற்சி. இதை வந்து இதை நாட்டுக்காக வேண்டி செய்கிறேன், எங்களோட இலங்கையில் இருக்கிற கலைஞர்களுக்காக வேண்டி செய்கிறேன். அப்படி யோசிச்சபடியாக தான் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே நீங்கள் செய்துட்டு இருக்கு. இப்படி கன பேர் இல்லை இந்த உலகத்தில். ஒரு மாதிரி தேடி ஒரு ஆள் வந்திருக்கிறார் முன்னுக்கு. பட் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ஆளாக சொல்கிறேன், இப்படி யோசிக்கிறாக்கள் குறைவு. அதாவது இண்டஸ்ட்ரி என்ன மெருகூட்டணும் அப்படி எல்லாம். ஓகே, ஒரு ப்ரொடியூசர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கிறார், அப்படின்னா அவருக்கு டக்குன்னு காசை திருப்பி கொடுக்கணும், எவ்வளோ காஸ்ட் கட் பண்ணலுமோ கட் பண்ணி கடைசியாக செய்யக்கூடிய ஒன்று சைடு அந்த நடிக்கிறது பாடுறது எல்லாம் விருப்பமான ஆக்களுக்கு ஒரு எப்படி சொல்லலாம், தமிழில் நான் சொன்னேன்டா ஒரு சின்ன ஒரு விசர் இருக்கு, அந்த ஒரு கலைக்கான ஒரு விசர். இவ்வளோ கஷ்டமெண்டாவும் செய்வோம். அந்த ஆசை, அந்த பார்க்குறக்கு அந்த ப்ரொஜெக்ட் எப்படி இருக்குமெண்டு. சில நேரம் காசை பற்றி யோசிக்கிறேல, கஷ்டத்தை பற்றி யோசிக்கிறேல. அப்படி இருக்காம ஒரு கலைஞருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடம், தகுதி எல்லாத்தையும் கொடுக்குற அளவுக்கு ஒரு கம்பெனி வேற வேணும். நான் நினைக்கிறேன் அது நீங்கள் கொண்டு வந்திருக்குங்க முன்னுக்கு. அதாவது ஸ்க்ரீனில் பார்க்குற ஆள் மட்டும் இல்லை, பின்னுக்கு ஒர்க் பண்ணுற எல்லா பேரும் இணைந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்து முயற்சியை காட்டுறதுக்கு தான் இப்படியான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது. நீங்கள் வந்து கதைச்சு பாருங்க, விஷனே அன்புடன் செய்கிற விஷன்ன்றபடியாக கட்டாயம் நல்லா தான் போகும். தேங்க்யூ. ட்ரீம் லைன் ப்ரொடக்ஷன் நீங்கள் வந்து துவங்குறது சரி, ஆசை இருந்தாலும் சரி, லேசாக இருந்ததா? இங்கே எல்லாம் துவங்கி எல்லாம் கொண்டு வந்து பெர்மிஷன் எடுத்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ஆக்களை தேடி லேசான ப்ரோசஸ்ஸா? லேசன்னு சொல்லலாது, கொஞ்சம் கஷ்டம் இருந்து இந்த ப்ராப்பர் வே பிடிச்சு ஒரிஜினலாக லைசன்ஸுகள் இதுகள் எல்லாம் எடுத்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லைசன்ஸ் எடுத்து கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றது அவங்கள்ட்ட வேட்ஸ் அதுகள் எல்லாம் இதண்டு அக்கௌண்ட்ஸ் அடித்து ஓகே ட்ரை பண்ணி எடுத்துட்டேன்.
சரி. இப்ப யாருக்கும் இத வந்து பார்க்க வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேணும், ஒரு ஸ்டூடியோக்கு வந்தொருக்கா இது என்னென்ன இருக்குன்னு ஒருக்கா பார்க்குறேன்டா, எங்க வர வேணும்? எப்படி வர வேணும்? ஸ்டுடியோக்கு தான் வரணும். அது வந்து நீர்வேலி. இல்ல, அது ப்ரீ புக் பண்ணணுமா? இல்லாட்டி புக் பண்ணி தான் வரணும். மெயில் ஐடி இருக்குது, எல்லாம் புக் பண்ணி வந்தீங்கன்னா. சோஷியல் மீடியா மூலம் நீங்க வந்து இது தொடர்பு கொள்ளலாம், கதைக்கலாம், என்னென்ன விஷயங்கள் வேணும் என்று. இங்க ஒரு பெரிய ஒரு டீம் வந்திருக்கு இவரோட. 3 பேர். பெரிய டீம். அந்த அவைக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நான் நினைக்கிறேன், இலங்கையில வந்து ஒரு கலை இடத்தெடுத்தா கணக்கு ஆக்டர்ஸ், பாடுற எல்லா பேரும் கஷ்டப்பட்டுத்தான் ஒரு கலையை வெளியில காட்டணும். கணக்கு சாக்ரிஃபைசஸ், சில நேரம் ஷூட்டிங்கு போனால் இருக்க இடம் இல்லை, வசதியான இடங்கள் இல்லை. பட் பார்க்குற நேரம் நல்ல வடிவாக இருக்கும் சீனில். பட் அது சரியான கஷ்டப்பட்டு தான் அவை கடைசியாக அந்த ஒரு முயற்சியை காட்டணும். அதுகள் எல்லாத்தையும் ஒரு கலைஞருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பெக்டை கொடுக்குற ஒரு அளவுக்கு தான் இதை நடத்த வேணும்ன்றதுக்காக வேண்டி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை துவங்கி இருக்கிறீங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ நான் அதைத்தான் முதல்ல பேஸ் பண்ணி ஒரு ஷூட்டிங்குண்டா என்ன, ஷூட்டிங்கு போயக்குள்ளே வந்து என்னென்ன தேவை, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எப்படி இருக்க வேணும், சாப்பாடு எப்படி கொடுக்கணும், இது கொடுக்கணும், ப்ரொடக்ஷன் லைன் எப்படி இருக்க வேணும் அப்படின்றலாம் முதலே பிளான் பண்ணி எல்லாம் அதுண்ட நடைமுறை இப்படி தான் சரி. அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் கமர்ஷியலாக இருக்கலாம், ட்ராமாவாக இருக்கலாம், சாங்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஷூட் பண்ணுற ஒரு ஃபில்மாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு டோட்டல் சொல்யூஷன் இருக்கிற ஒரு இடம் வேணுமெண்டா நீங்கள் வந்து ட்ரீம் லைன் சொல்யூஷனோட போகலாம். ஏனெண்டா ஸ்ரீலங்கன் ப்ரொடக்ட், ஸ்ரீலங்காக்கா வந்து செய்கிற ஒரு ப்ரொடக்ட், கட்டாயம் உங்களுக்கு உதவி கொடுக்குற ஒரு ப்ரொடக்டாக இருக்கும். இன்றைக்கி இணைஞ்சு கொண்டதுக்கு நன்றி. நான் உங்கள்கிட்ட எல்லா கேள்விகளும் கேட்டுப்பட்டு நான் நம்புகிறேன். சரியான வெக்கம் மாமி இவருக்கு கதைக்கிறது. அதையும் சொல்கிறீங்களா? அது வழியாக வெக்கத்தோடு நான் வந்து கஷ்டப்பட்டு கேள்வி கேட்டு இவரை வந்து காட்டாமல் எல்லாம் செய்ய வேணும்னு தான் இருந்தவர். பட் நான் நினைக்கிறேன், ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்து செய்கிற ஒரு ஆள் முன்னுக்கு வர நேரம் கட்டாயம் அவருடைய பேரையும் நாங்கள் சொல்லி அவர் யாருன்னு காட்டுறது அது ஒரு பெருமை இல்லாத இருக்கு. தேங்க்யூ.